மார்க் ஒரு பெரிய கும்புறா. இன்னைக்கு எல்லா எக்ஸாம் முடிஞ்சு. எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதி இருக்கிற? என்னை பத்தி தான் தெரியுங்கடா, எப்படி எழுதிருக்க போறேன். நீ எப்படி எழுதிருக்க எல்லா எக்ஸாமையும்? மாறதான் எழுதிருக்கிறேன். டேய் கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் மார்க்கு 1100 மார்க் வேற போய் புழுவாதடா. இந்த சைக்கிளை வேணா 2 மாசம் லீவுக்கு யூஸ் பண்ணிக்கடா. தேவைப்படும். உனக்கு என்ன பண்ணுவா? வீட்டுல அப்பா பைக் இருக்குடா, அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். வீட்டுக்கு வாடா, எதுக்காவது யூஸ் ஆகும், வச்சுக்கூடா. ஜோசப் ஜோசப் வாடா. ரிசல்ட் பாத்தியாடா? ஐட்டம் வெயிட் பண்ணிருக்கேன், வாடா பாப்புண்டா. நம்பர் எழுதிடா. 13 99 99 67 67. உன்னுடைய மார்க் வந்து மேக்ஸ்ல வந்து 194, பிசிக்ஸ்ல 192, கெமிஸ்ட்ரியில 184. கட் ஆஃப் கால்குலேட் பண்றா. 191 வருதுடா. கலக்குடா கலக்குடா. என்னுடைய மார்க் பாக்குண்டா. 13 74 90. என்னுடைய மார்க் வந்து மேக்ஸ்ல வந்து 158, பிசிக்ஸ்ல 148, கெமிஸ்ட்ரியில 150. கட் ஆஃப் 154 வருதுடா. என்னடா குறைஞ்சிட்டா? விடுறா விடுறா, இது வந்து பெருசு. விடுறா விடுறா. நம்ம டான் பிரகாஷ் நம்பர் போடுறா. ஆமாடா, அவன் நம்பர் என்னதுடா? அவன் நம்பர் 13 99 99 56 56. அவ 200 மார்க்குடா. 200 மார்க்கா? ஆமாடா, டோட்டல் மார்க் 200 மார்க்குடா. இதாடா. என்னடா இது? கவுன்சிலிங் ஃபார்ம்டா. யாருக்கு? உனக்கு தான்டா. எனக்கா? ஆமாடா. அப்பா அப்பா அந்த காசு கொடுக்குறவாடா? வச்சுக்கூடா, உனக்கு தான்டா. வச்சுக்கூடா. அப்பா மேலே காசு கொடுத்துருவேன். போடா, வச்சுக்கூடா, இருக்கா. மச்சான். ஹாய்டா. உட்காரு. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சுடா. நீங்க ஒரு கடையில கம்மஞ்சி சாப்பிட்டோம்டா, சூப்பரா இருந்துச்சு. ஆடா நம்ம கொஞ்சம் ஏதாவது குந்த இடம் கொடுங்கப்பா. அடி என்ன என்ன நடக்கு? நான் அந்த கடையில கம்மஞ்சி சாப்பிட்டோம்டா, நம்ம இதுல அந்த மூளை வச்சுட்டு இருக்காருல்ல அவரா? அவருதான். அவத்தது உதாரணத்து ஒரு புரியாத போய் வந்தாப்பியா. இத 10 ரூபாய் கம்மஞ்சி வாய்த்தாப்பா. 1 ரூபா தொத்தே அந்த வந்து வயதான். நம்ம எதையா தெரிய புரிய சொல்லுவேங்க, நம்ம பொழப்பு அப்படி இருக்கு. அவர் பாத பார்க்க வந்தாப்பா. சரி அதை விட மச்சான், ஃப்ரீ வாங்க. நாளை கழிச்சு கவுன்சிலிங் இருக்கு. என்ன இன்னும் கிளம்பாம இருக்கு? இருக்கு 2 சீட்டு தான் முடியும். அது நீ சாயந்தரமே தீர்ந்துடும். நாளை கழிச்சு போய் நான் அப்படி வேஸ்ட் தான்டா. ஏன் பெட்ரோல் சொல்லிட்டு வேணும் நட முடிக்க? ஏன் நல்ல பிரைவேட் காலேஜ் பத்தி படிக்க கூடாதப்பா? என் குடும்ப நிலைமையில பிரைவேட் காலேஜ் நினைச்சு பார்க்கலாமா? லோன் அப்ளை பண்ணி படிக்கணும்டா. எல்லா வேலையும் அப்ளை பண்ணியாச்சு, ஒருத்தனை கொடுக்குறாப்புல இல்லை. சொந்தமா இடம் கூட இல்லை, இல்லாட்டி அதாச்சும் படிச்சிடலாம். சரி, நான் முக்கிய வேலை இருக்கு, போயிட்டு வரேன். சரி வா. அப்பா நீ சேர்த்து வைக்கல, நான் செத்து பேர் வேண்டாம்.
ஏய் இந்தாடா. என்னடா இது? பசங்க கலெக்ட் பண்ண காசுடா. கவுன்சிலிங் இல்லாமடா. இல்லடா ஒரு மாதிரியா இருக்குது. ஏய் இந்தாடா புர்ரா. என்னடா கவுன்சிலிங் இல்லையாடா? இல்லடா நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். இந்த தடவை ஒன்று வாங்கிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு வாங்க முடியாது. ஏய் இருக்கா அப்பாட்ட வந்து ஃபோன் பண்றேன்டா. அப்பா இது பண்ணிக்கிடுவாங்களா? படுறா இன்ஜினியரிங் படுறா. இல்லடா இன்ஜினியரிங் நான் ஆர்ட்ஸ் வாங்கி. காசுன்னா திருப்பி கொடுத்தாரா? பையன்கிட்ட எல்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கினது. அப்புறம் கொடுத்தா ஒரு மாதிரியா நினைப்பாங்க. வச்சுக்கோடா. இதை கொடுத்தேன்னா பிறகு உன்கிட்ட பேசவே மாட்டேன். வச்சுக்கோடா போடா. கங்கராஜ்ரா. எதுக்குடா? வேலூர்ல கவர்மெண்ட் சீட் கிடைச்சிருக்குது. ஏய் இல்லடா, உனக்கு நீ 191 மார்க்கு, நான் 154 மார்க்கு. உனக்கு கிடைக்காம எனக்கு கிடைச்சிருக்குடா. ஃபீலிங்ஸா இருக்குடா. விட்றா பாத்துக்கலாம். தேங்க்ஸ்டா. எல்லாத்துக்கும் வா. காலேஜ் அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சா? முடிஞ்சுடா. எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதிக்கிறேன். அடுத்த தடவை என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் பார்ப்பேன். ஓகே தேங்க்ஸ். வாங்க தம்பி. வணக்கம் சார். என்ன விஷயம்? ஏற்கனவே பேசியிருந்தாங்க. சொல்லிருந்தாங்க வேலை விஷயம் சொல்லுங்க. இல்லை நீங்கள் கேட்டது இருக்கு. வேலை கன்ஃபார்ம் உங்களுக்கு தான் தம்பி. நான் ஏற்கனவே பேசிட்டேன். மேலே கன்ஃபார்ம் உங்களுக்கு தான் வேலை. சரி டீ காஃபி ஏதாவது சாப்பிடுங்களா தம்பி? இல்லை வேணாம் சார், பரவாயில்ல. இல்லை பரவாயில்ல சாப்பிடுங்க. வேறு டீ கொடுமா? சரி தம்பி. அப்புறம் அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேன் சார். என்ன அப்பா கூட வரல? இல்லை வரல, என்ன மட்டும் வந்து அப்பா வேறு ஏதாவது வேலை? அப்பா கேட்டு What's your name? Please Ramachandramurthy. என்ன படிச்சிருக்கப்பா? BC Chemistry sir, first class படிச்சிருக்கேன். ஹலோ. தம்பி சொல்லுங்க. உங்களுக்கு வந்து வேலை கன்ஃபார்ம். நீங்க வர்ற 20th வந்து நீங்க ஆர்டர் வாங்கிட்டு போயிருங்க தம்பி. சரி சரி ஓகே ஓகே. கன்ஃபார்ம் தம்பி. கவனிக்கும் போது நான் உங்களை கவனிக்க மாட்டேன் தான் தம்பி. சரி ஓகே. அப்பா கேட்டதா சொல்லுங்க சரியா? சரி தம்பி. 20th வாங்க பேசிக்கலாம். என்னப்பா? BC plus sir. இல்ல தம்பி, இந்த வேலை வந்து ஆக்சுவலா வேற ஒருத்தருக்கு புக் ஆயிடுச்சு. அதனால நீ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். இல்லை சார் கஷ்டப்படுறேன். சரிப்பா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். ரிட்டர்ன் நல்லா எழுதிருக்கேன். நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிக்கிற, ரிட்டர்ன்ல பாஸ் பண்ணிக்க எல்லாம் ஓகே தான். இருந்தாலும் பாஸ் பண்ண வேண்டிய இடத்துல நீ பாஸ் பண்ணலையப்பா. இல்லை சார் கஷ்டப்படுறேன். சரி ஓகே. நான் சொல்றேன்ல நெக்ஸ்ட் டைம் நீ வா. இல்லை சார் வெளியில போப்பா. கெட் அவுட். செக்யூரிட்டி.
மதிப்பிற்குரிய ஐயா, என் பெயர் ஸ்ரீராம் சந்திரமூர்த்தி. நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்திருக்கிறேன். நான் இந்த சமூகத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டவனுள் ஒருவன். உங்கள் அரசாங்கத்தை நான் எனக்கு விவரம் தெரிந்த நாட்களில் இருந்து உற்று பார்க்கிறேன். எல்லா வகை மக்களிடமும் ஏழையும் பணக்காரர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் ஏன் ஒரு சில மக்களுக்கு மட்டும் சலுகைகள் மற்றும் முன்னுரிமைகளை வழங்குகிறீர்கள் என்று நான் கேள்விகளை எழுப்பவில்லை. என்னுடைய குரல் என்னவென்றால், எல்லா தர மக்களையும் ஆதரிக்க வேண்டும், முன்னுரிமையும் அளிக்க வேண்டும். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்றால், இரண்டே பிரிவுதான் இருக்க வேண்டும். வறுமை கோட்டிற்கு கீழ், வறுமை கோட்டிற்கு மேல். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு நீங்கள் சலுகைகள் மற்றும் முன்னுரிமைகளை அதிகப்படுத்த வேண்டும். இதுபோல் நீங்கள் செய்தால் இந்தியா எந்தவித சந்தேகமுமின்றி முன்னேறும். அப்துல் கலாம் கனவு மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களின் கனவும் நனவாகும். 2020 அல்ல, அடுத்த ஆண்டு. பதில் கடிதத்திற்காக காத்திருக்கிறேன். நன்றி. இவன் ஸ்ரீராம் சந்திரமூர்த்தி. பூக்கள் உலகம் எங்கும் மலரவே இணையும் பூமி அமைதிக்கால் விடியவே மண்ணில் மஞ்சள் வெளிச்சம் விழவே மலரே சோம்பல் முறித்து எழுகவே குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில் உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறு முதல் சிறு வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலர்